Okay, so today நம்ம பார்க்க போற program வந்து vertical lookup vlookup program பண்ண போறோம். vlookup is nothing but ஒரு data நமக்கு இருக்கும், ஒரு table formatல ஒரு data இருக்கிறப்போ அந்த டேபிள்ல இருந்து எனக்கு வேணுங்கிற search parameterக்கு ஏத்த மாதிரி டீடைல்ஸை ஃபெச் பண்ணுறது நமக்கு கொடுக்கும். அதுதான் vertical lookup. For example, இங்கே நம்ம student data வச்சுருக்கோம். We are having roll number, name column, subject, mark இந்த மாதிரி 4 columns நம்ம வச்சுருக்கோம். இந்த காலம்லேருந்து நம்ம எதை வந்து தேட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் நம்ம டைப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ரோல் நம்பரில் 101 நான் கொடுத்துருக்கேன். அந்த 101 நான் கொடுத்தோன்னையும் when I give enter எனக்கு வந்துட்டு அவங்களோட நேம் வந்திருக்கு, அவங்களோட சப்ஜெக்ட் என்னென்னு வந்திருக்கு, மார்க் வந்திருக்கு. சிமிலர்லி இங்கே பாருங்கள், நான் 105 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா 105ல் இருக்க ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்துடும். கரண்ட் சயின்ஸ் 81. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிளில் சர்ச்சிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் vertical lookup. இப்போ அந்த vertical lookupஐ எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் you are gonna paste your table data. உங்கள் டேபிள் டேட்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் டேபிள் டேட்டா க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ டு க்ரியேட் அ ப்ராப்பர் டேபிள் நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். மேக் ஷுர் யூ செக் திஸ் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த டிக் வச்சுருக்கணும். வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இது வியூ ஆகும். நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு ரோல் நம்பர் கெட் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோல் நம்பருக்கு ஏற்ற நேம் சப்ஜெக்ட் மார்க்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஒரு எம்டி செல் எடுத்துக்கோங்க. லெட் நான் ஜி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஷின் கொடுக்க போகிறேன். என்டர் ரோல் நம்பர். ஃபைன். இப்போ நம்ம ஒரு ரோல் நம்பர் கெட் பண்ண போகிறோம். லெட் கெட் த ரோல் நம்பர் இந்த செல் H1ல் நம்ம ரோல் நம்பர் வாங்கிக்கலாம். இப்போ நான் 102 ரோல் நம்பர் டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த 102 ரோல் நம்பர் நான் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னையும் எனக்கு கீழே நேம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நேம் சப்ஜெக்ட் மார்க். ஸோ இந்த மாதிரி 3 இது நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே 102 கொடுத்தா நேமுக்கு கரஸ்பாண்டிங் செல்லில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட நேம், அதே மாதிரி சப்ஜெக்ட்க்கு கரஸ்பாண்டிங்காக அவங்களோட சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக அவங்களோட மார்க்ஸ் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நேம் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேமுக்கு கரஸ்பாண்டிங் செல்லில் நீங்கள் உங்களோட இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ண போகிறீங்க. நம்ம எந்த ஃபார்முலா போட்டாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு vlookup இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்ம பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ கேட்குதுன்னு பாருங்கள், லுக்கப் வேல்யூ. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா யாரை நான் தேடணும், உங்களுக்கு யாரை தேடணும் அப்படின்னு கேட்குறோம். யாரை நம்ம தேடணும், நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் 102 கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு இந்த 102 தான் தேடணும். அப்புறம் என்ன பண்ணணும், போய் இந்த 102 கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணணும் என்னாச்சு, எனக்கு 102 அட்ரஸ் இங்கே வந்துடுச்சு. அவ்வளோதான், யாரை தேடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். கமா போட்டால் அடுத்து யார் வராங்க, டேபிள் அரே. எங்கே போய் நான் தேடணும், யாரை தேடணுங்கிறத நான் சொல்லிட்டேன், எங்கே போய் அவங்கள தேடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே நம்ம டேபிள் செலக்ட் பண்ணணுமா, ஃபுல் டேபிளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆன மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கமா போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, காலம் இண்டெக்ஸ் நம்பர். இங்கே நம்ம எந்த காலமில் சர்ச் பண்ணுறோன்னு பாருங்கள், நேம் காலம் தானே. அப்போ நேம் எத்தனாவது காலமாக இருக்குங்க, இது 1, நேம் காலம் 2, சப்ஜெக்ட் காலம் 3, மார்க் காலம் 4. ஸோ நேமோட காலம் நம்பர் இஸ் 2. ஸோ நேம் காலம் நம்பரும் கொடுத்தாச்சு. ஃபைனலி கமா போட்டால் யார் கேட்குறாங்க, உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா, எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா. நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். 102 ரோல் நம்பர் கொடுத்தா அவங்களோட எக்ஸாக்ட் நேம் சப்ஜெக்ட் மார்க் தான் எனக்கு வேணும். ஸோ எனக்கு இங்கே எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். எக்ஸாக்ட் மேட்ச் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸோட வேல்யூ 0 போட்டு நான் பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
first lookup value யாரை தேடணும் 101 நம்ம கிளிக் பண்ணோன்னே இங்கே h1 வந்துருச்சு. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கேட்டது டேபிள் அரே எங்கே போய் தேடணும் இந்த ஃபுல் டேபிள் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு அதுவும் செலக்ட் ஆகிடுச்சு. தேர்ட் நமக்கு கேட்ட கொஷின் இந்த காலம் நம்பர். ஸோ இந்த காலமோட நம்பர் என்ன நேமோட நம்பர் இஸ் 2. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட் மேட்ச் ஒரு அப்ராக்சிமேட் மேட்ச் எனக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் இஸ் 0. இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா 102ஓட நேம் என்ன இங்கே பாருங்கள் பிரியா. ஸோ நமக்கு பிரியா இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. சிமிலர்லி நம்ம இதே ஃபார்முலா தான் சப்ஜெக்ட் அண்ட் மார்க்குக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பண்ணி பார்க்கலாமா? இப்போ சப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் செல்லில் வச்சுட்டு ஈக்குவல் டு லுக் அப் vlookup parenthesis ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஷின் யாரை தேடணும் எங்கேயும் நான் 102 தான் தேட போகிறேன். ஸோ போய் 102 மேலே ஒரு தட்டினீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும். கம்மா எங்கே தேடணும் டேபிள் அரே ஃபுல் டேபிளை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணோன்னையும் கம்மா கொடுத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் இங்கே சப்ஜெக்ட் காலமோட நம்பர் இஸ் 3. Comma finally it's exact match so 0. Fine. Enter கொடுத்தா அவங்களோட subject is science. Finally மார்க்குக்கு அதே தான் equal to vlookup of lookup value again 102 தான் சர்ச் பண்ண போகிறோம். யாரை சர்ச் பண்ண போகிறோம் கம்மா அதே டேபிளில் தான் சர்ச் பண்ண போகிறோம். Again column index number மார்க்கோட column index number 4. Finally எனக்கு exact match தான் வேணும். கொடுத்துட்டு enter கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லோட கலர் மாறணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் ஐக்கானில் போயிட்டு எனக்கு வேணுங்கிற கலர் நான் கொடுத்துக்கலாம். சிமிலர்லி நம்ம இதுக்கு வேணுங்கிற கலர்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அழகாக ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் போய் ரோல் நம்பர் மாற்றி பார்க்கலாம். 105 கொடுத்தோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் மாறிடும். அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராம் இஸ் a very simple program vertical lookup.